எடப்பாடி அவர்கள் நேரடியாக நேற்று முன்தினம் அழைப்பு விடுத்திருந்தாரு. நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி. இந்த எந்த மாதிரியான போக்கு சார் இது? எதற்காக அவர் கூட்டணி வலிமையா இருக்குங்கிறாரு, அப்புறம் எதற்கு மீண்டும் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காரு? இல்ல, வலிமையா இருக்குன்னு அவர் தான் சொல்லிக்கிறாரு. கீழே பேஸ்மெண்ட் கிடுக்கிட்டுன்னு ஆடுறது அவருக்கு தான் தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி வீழ்த்த முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. அப்ப எல்லாரையும் வாங்க, திமுக எதிர்ப்புல உள்ளவங்க எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்பை தாண்டி பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் மேல வாங்கி இருக்கு. நீங்க அதை கூட வச்சுட்டு எப்படி நீங்க கூட்டணி கூப்பிடுவீங்க? யாராவது வாங்க. கம்யூனிஸ்டுகளை கூப்பிடுறாரு, போய் பாஜக கூட்டணியில இருந்துகிட்டு கம்யூனிஸ்டுகளை கூப்பிடுறாரு. என்டிகேவும் டிவிகேவும் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி பல தேர்தலை சந்திச்சுட்டாங்க. ஒரு 8% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க, ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு அமைப்பு இருக்கு. அது ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி. இன்னும் களத்துக்கே வராத கட்சி டிவிகே. அது மட்டும் இல்லாம அவர் மாற்றே கிடையாது. விஜய் 2 கட்சிகளுக்கும் மாற்று கிடையாது, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று கிடையாது. அவருடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று தமிழ் தேசியம் பேச, தமிழ் தேசியங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறேன்னு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அப்ப திருப்பி இப்படி திராவிட கட்சியோட கூட்டணி வைப்பாரு? அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். டிவிகேல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ரசிகர்கள் தான், அவங்க தொண்டர்கள்னு நீங்க சொல்லக்கூடாது. விஜயை பார்த்து கொண்டாடிய, அடிச்ச, மரத்து மேல குதிச்ச ஒரு நடிகர் ரசிகர் கூட்டம் தான் அவர் பின்னாடி இருக்கு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபைர் சார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சீமான் முதல்வர் சந்திப்பு தான் இன்னைக்கு பேசு பொருளா 2 தினங்களாக போயிட்டு இருக்கு. இதன் பின்னாடி சில அரசியல் காரணங்கள், பின்னணிகள் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு பத்திரிகையாளரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் முத்து அவருடைய மறைவுக்கு அந்த குடும்பத்தில் மூத்தவர், அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு. அது திரைப்படத்துறையை சார்ந்தவராகவும் இருந்தார். அவர் நிறைய படங்கள் நடித்தார், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மறைவுக்கு இவர் அன்னைக்கு ஊரில் இல்லை போல. அதனால் அவர் அடுத்த நாள் அது தமிழ்நாட்டினுடைய மரபு. அது ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள் யாராவது நம்ம ஒருத்தர் இறந்து தவறிட்டாங்கன்னா அவங்க போக முடியாத பட்சத்தில் அடுத்த நாள் போய் நம்ம துக்கம் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை விசாரிக்கிறதுங்கிறது ஒரு மரபு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதுதான். நீங்கள் வடநாட்டு அரசியலெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் அரசியல் எதிரும் புதிரும் வேறு வேறு முகாமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான பொது பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான துயரங்களில் பங்கெடுத்துக்கிறது அது ஒரு நாகரிகமான அரசியல். ஏன் இவரே நம்ம சீமான் அவர்களுடைய தகப்பனார் இறந்ததுக்கு கூட முதலமைச்சர் ஃபோனில் பேசினார், வேணுங்கிற உதவிகளை செய்கிறேன் அப்படின்னாரு. அவர் நன்றி சொன்னார். அதே மாதிரி அந்த ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. ஒரு நாகரிக அரசியல், அவ்வளோதான். களத்தில் 2 பேர் மாறி மாறி வேறு வேறு திசையில் வேறு வேறு கொள்கையில் இருந்தாலும் கூட ஒரு தமிழராக இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். முதலமைச்சருக்கும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எவ்வளோ பரபரப்பான நேரங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்ப தன்னை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறவர்களை அழைத்து அதை பகிர்ந்துக்கிறதுங்கிறது உண்மையிலேயே நாகரிகமான ஒரு அரசியல். இன்னொரு விஷயம் என்ன பேசுறாங்கன்னா, முத்து அவர்களினுடைய குடும்பத்தாருக்கு போய் ஆறுதல் சொல்லாமல் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் சந்தித்ததற்கு பின்னணி வேற விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நம்ம அப்படி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக உள்ள நோண்டி உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவனா அந்த குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு பவர்ல இருக்கிறாரு. இப்போ அந்த குடும்பத்துக்கு முக்கியம் இவர் தான் போய் நிற்கிறார். இப்போ நீங்க வீட்டில் 4 பேர் அண்ணன் தம்பி இருந்தால் கூட மூத்த யாரோ ஒருத்தர் தவறிட்டார்னா கூட கடைசி பையன் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பார். அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்ப அவர்கிட்ட தானே போய் அவர்கிட்ட சொன்னால் அந்த குடும்பத்துக்கு சொன்ன மாதிரி. இப்போ முத்து அவருடைய குடும்பத்துக்கு மொத்தமாக எல்லாமே இவர் தான் அன்னைக்கு இறந்து போன அன்னைக்கு பார்த்தாலே தெரியும். காலையிலேயே நிகழ்ச்சியப்போ ரத்து பண்ணிட்டு காலையிலேயே போய் நின்றுட்டாரு. சாயங்காலம் அவர் அடக்கம் பண்ணுற வரைக்கும் ஒரு முதலமைச்சர் கூடயே தான் இருந்தார். ஒரு தம்பியாக அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சார். அப்போ தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய அந்த குடும்பத்தினுடைய முகமாக இருக்கிறது. கலைஞர் இருந்தாருன்னா கலைஞர் தான் இருப்பாங்க. இவருக்கு முதலமைச்சர் போயிருக்க மாட்டாங்க. அப்படி தானே பார்க்கணும். இப்போ கலைஞர் வீடாக இருந்திருக்கிறாரு, முத்து மறைந்துட்டார்னா இப்போ இவர்கிட்ட பேச மாட்டாங்கல்ல. இப்போ அந்த இடத்தை கலைஞருடைய இடத்தை இவர் ஃபுல் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்க மூத்த ஒருத்தருக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்கிறதுங்கிறது அது சரியான விஷயமா தான். இப்போ அழகிரி அவர்கள் இல்லை, இங்கே இல்லை, சென்னையில் இல்லை, இருந்தாருன்னா அவரை பார்த்து சொல்லியிருப்பார். அந்த குடும்பத்தில் அது அடுத்த மூத்தவராக இவர் இருக்கிறாரு. அப்போ இவர்கிட்ட சொன்னது அந்த எல்லாருக்கும் அந்த ஆறுதல் சொன்ன மாதிரி தானே. இன்னொன்று, சீமான் டிஎம்கேவுடன் கூட்டணி போக ஒரு வாய்ப்பு உருவாகும் இந்த சூழ்நிலையை காரணமாக வைத்துன்னு சில பேர் சொல்றாங்களே, இந்த கருத்து ஏற்புடையதா? இதெல்லாம் முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போடுற மாதிரி, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் பலமுறை தெளிவாக சொல்லிட்டார், என்னுடைய வழி தனி வழி, திரும்ப திரும்ப கூப்பிடாங்க, நான் ஒரு ஆள் இப்படி கத்திக்கிட்டே கிடக்குறேன், என்னை விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி
முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை கூட அமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பலரும் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. விஜயகாந்தனுடைய மறைவுக்கு பலரும் அங்கிருந்து வந்தவர்கள் தானே சார். இல்ல அங்கிருந்து வந்தவங்க. இல்ல விஜயகாந்தனுடைய மறைவுக்கு காலையில முதலமைச்சர் போனார், சாயங்காலம் போனாரு, துணை முதலமைச்சர் போனார், அமைச்சர்கள் எல்லாம் போனாங்க. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய நாகரிகம். இதில நம்ம இறந்தவர்கள் வீட்ல துக்க வீட்ல போய் நம்ம அரசியல பத்தி பேசக்கூடாது. 2வது இவர்கள் சேரப் போறாரு, திமுக கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னா, அது வாய்ப்பே இல்ல. திமுக எதிர்ப்பில் தான் அரசியலே பண்ணிட்டு இருக்காரு. திராவிடத்திற்கு மாற்று தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எப்படி திராவிட கட்சியோட கூட்டணி வைப்பாரு? அதெல்லாம் வந்து கற்பனையா அந்த ஒரு சம்பவத்தை வச்சு பல பேரும் இப்போதைய திரைக்கதை எழுதிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப எடப்பாடி அவர்கள் நேரடியாக நேற்று முன்தினம் வந்து அழைப்பு விடுத்திருந்தாரு. நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி. இந்த எந்த மாதிரியான போக்கு சார் இது? இல்ல எதற்காக அவர் கூட்டணி வலிமையா இருக்குங்கிறாரு. அப்புறம் எதற்கு மீண்டும் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காரு? இல்ல வலிமையா இருக்குன்னு அவர் தான் சொல்லிக்கிறாரு. வலிமையா இருக்குன்னு அவர் தான் சொல்றாரு. கீழ பேஸ்மெண்ட் கிடுகிடுன்னு ஆடுறது அவருக்கு தான் தெரியும். திமுக, அதிமுக, பாஜக கூட்டணியை வச்சுக்கிட்டு நம்ம திமுகவை வீழ்த்திட முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க எதுக்கு கூட்டணி வச்சீங்க? எதுக்கு கூட்டணிய விட்டு வெளியில வந்தீங்க? அப்படின்னு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்க. ஓட்டுக்கு கேட்க போறப்ப நீங்க மக்கள் கேட்பாங்கல்ல. நீங்க எதுக்கு பாஜக கூட இப்ப கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? இப்ப நீங்க தனியாக திமுக வீழ்த்த முடியாதா? நீங்க தனியா இருந்தா இன்னொரு கூட்டணியே உங்களுக்கு அமைஞ்சிருக்குமே. விஜய் வந்திருக்கலாம். இல்ல திமுக கூட்டணியில சில கட்சிகள் வந்திருக்கலாம். ஒரு வலுவான கூட்டணி உருவாயிருக்குமே. அந்த கூட்டணி உருவாக்குற கேட்டையும் நீங்க மூடுனது யார்? நீங்க தான் மூடியிருக்கீங்க. பாஜக இருக்கிறது இல்லாதனால தான் கம்யூனிஸ்டுகளே அங்கங்க சில முரண்பாடுகளோடு இருக்கிறதாக சொன்னாலும் கூட, இப்ப நீங்க தனிச்சுன்னு இருந்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். விசிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மத்த கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சிகள் உங்களோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த வாய்ப்பையே நீங்க குளோஸ் பண்ணிட்டீங்களே. அப்பனா நீங்க வந்து பாஜக கூட உங்க நிர்பந்தத்தால கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்ப பாஜகவை கூட்டு போய் நீங்க வந்து நேரடியாக தேர்தல சந்திச்சு ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்ப திமுக எதிர்ப்பில் இருக்க எல்லாரும் நீங்க வாங்க அப்படின்னா, திமுக மீது எதிர்ப்பு இருக்கும். அதை விட பாஜக எதிர்ப்பில் அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். என்ன பண்ணுவீங்க? சமீபத்தில நம்ம நயினார் நாகேந்திரன் விருதுநகர் பக்கத்தில ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம்ல ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அப்ப அந்த அந்த ஒரு நிர்வாகி சொல்றாரு. சொந்தக்காரன் வீட்டுக்கு தான் போனேன் பிஜேபியில சேர்ந்துருக்கேன்னு. சோறு கூட போறோம் ஓட்டு போட மாட்டோம் பிஜேபிக்குன்னு அந்த சொல்றாங்கன்ற வீடியோலாம் வைரலா பார்த்தோம். இதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய நிலைமை. அப்ப இதை நீங்க கையில வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா, உங்கள்ட்ட யார் வந்து சேருவா? அப்ப இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி வீழ்த்த முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. அப்ப எல்லாரையும் வாங்க. திமுக எதிர்ப்பில் உள்ளவங்க எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்பை தாண்டி பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில மேலோங்கி இருக்கு. நீங்க அதை கூட வச்சுட்டு எப்படி நீங்க கூட்டணி கூப்பிடுவீங்க? அப்ப அவருக்கு நல்லா தெரியுது இந்த தேர்தல்ல நம்ம பெருசா வெற்றி பெற முடியாது. திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. அப்படிங்கிறதுக்காக யாராவது வாங்க. கம்யூனிஸ்ட்கள கூப்பிடுறாரு போய். பாஜக கூட்டணியில இருந்துகிட்டு கம்யூனிஸ்ட்கள கூப்பிடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பதட்டத்துல இருக்கிறாரு அவரு. யாராவது கூப்பிடுவாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாஜக கூட்டணிக்கும் கம்யூனிஸ்ட் எப்படி வருவாங்க? கம்யூனிஸ்ட் கூப்பிடுறாரு நீங்க வாங்க அப்படின்னு. அப்ப அது வந்து அவருக்கு வந்து ஒரு பதட்டத்துல இருக்காரு. வெற்றி பெற முடியாதுங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால எல்லாரும் வாங்க, வாங்க, வாங்கன்னு திரும்ப திரும்ப பலரும் உதாசீனப்படுத்திட்டு போனா கூட திரும்ப திரும்ப திருப்பி திருப்பி கூப்பிட்டே தான் இருக்கிறாரு அவரு. இன்னொரு விஷயம் நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க. எடப்பாடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, தொடர்ந்து சீமானை குறிவைத்து கூட்டணிக்குள் இழுப்பதற்கு முயற்சி செய்வதற்கான காரணம் வேற ஏதாவது இருக்குமா? வேற காரணம் இல்ல. வோட் பேங்க் தான். ஒரு 8% வாங்கி ப்ரூஃப் பண்ணி கையில வச்சிருக்காங்க. அந்த 8% வாக்குகளை தனக்கு பயன்படுத்திக்கிறன்னு எல்லா கட்சியும் நினைப்பாங்க. அதுல வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி கூப்பிடலையா? இப்போ அமித்ஷா கூப்பிடுறாரு. எல்லா கட்சிகளும் அந்த 8% வாக்கு. நீங்கள் திமுக எதிர்ப்பு தானே பேசுறீங்க. அவர் திமுக எதிர்ப்பை தாண்டி பாஜக எதிர்ப்பை பேசுறாருங்கிறது அவங்களுக்கு புரியல. ம். பாஜக வந்து மனிதகுல விரோதின்னு சொல்றாரு. அவருடைய கொள்கை பிரகடனமா வச்சிருக்காரு. பாஜக எதிர்ப்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் பேசுறாரு. பாஜக தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. பாஜக தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு. இருந்தாலும் நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது வந்து அந்த அந்த வோட் பேங்க் ஒரு 8% வச்சிருக்காரு. தனக்கு பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறது தான். வேற என்ன இருக்கு? இன்னொன்னு தாவேகாவுக்கும் சேர்த்து அழைப்பு விடுறாரு. அப்போ என்டிகேவும் டிவிகேவும் ஒன்றாக பார்க்கிறாரா எடப்பாடி அவர்கள்? இல்ல அது வித்தியாசம் இருக்கு. என்டிகேவும் டிவிகேவும் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி பல தேர்தலை சந்திச்சுட்டாங்க. ஒரு 8% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி. ஒன்றும் களத்துக்கே வராத கட்சி டிவிகே. அது மட்டும் இல்லாம அவர் வந்து மாற்றே கிடையாது. விஜய் வந்து 2 கட்சிகளுக்கும் மாற்று கிடையாது. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று கிடையாது. அவருடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மட்டும் தான். திமுக எதிர்ப்பை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்கு. நீங்க எதுக்கு திமுக எதிர்ப்பு மட்டும் பேசி நான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னா, நாம் தமிழர் அதான் பண்ணுது. அதிமுக அதான் பண்ணுது. பாஜகவும் அதான் பண்ணுது. அப்ப நீங்க எதுக்கு? அப்ப திமுக எதிர்ப்பை மட்டும் தான் வச்சிருக்காரு. ஏன் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியும் டிவிகேவும் விஜயும் ஒரு பேச்சுவார்த்தையில நடந்துச்சு. ஒரு செய்தி வந்துச்சு. பேச்சுவார்த்தை நடந்து அவங்க வந்து கூட்டணி பேசி ஒரு 40 சீட் கேட்டாரு. டெப்யூட்டி சிஎம் கேட்டாரு. அப்படிங்கிற கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ஓரளவுக்கு முடிய போற நேரத்துல தான்
பாஜக கூட்டணி வந்து கன்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்போ நீங்கள் பாஜக கூட்டணியில் அவர் ஆல்ரெடி இணக்கமாகத்தான் இருக்கார். பாஜக விமர்சனம் பண்ணுறதில்ல, அது அதிமுக நேரடியாக பெருசாக விமர்சனம் பண்ணுறதில்ல, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்படிங்கும்போது டிவிகே வேற, என்டிகே வேற, ரெண்டையும் நம்ம அப்படி பார்க்கணும். ஆல்ரெடி இது வந்து ப்ரூஃப் பண்ண கட்சி, 10-12 வருஷமாக அங்கே அரசியல் களத்தில் இருக்கிற கட்சி, கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்க கட்சி, அங்கே இப்போ தான் ஒன்றும் புதுசாக ஆரம்பித்த கட்சி, அதிமுக கூட நெருக்கமாக இருக்கிற கட்சி. அவர் மாற்று அரசியலே கிடையாது. இந்த புரிதல் தான் எடப்பாடி அவர்களிடம் இல்லையா சார்? இல்ல இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிடுவாரா? கம்யூனிஸ்ட் கட்சி பாஜக கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு வாங்கன்னு எந்த கட்சி தலைவராக கூப்பிடுவாங்களா? அப்புறம் கூட்டணிக்கு வரல, நாங்கள் உதாரிசி அதை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு அடுத்த நாள் காலையில் அவங்க திட்டுறாரு போய், கம்யூனிஸ்ட்டுகள்லாம் வந்து திமுக கூட்டணி அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்த நாள் பேசுது. அப்புறம் ஏன் முதல் நாள் கூப்பிட்டீங்க? ஒரு பதட்டத்தில் இருக்கிறார், எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கிறாரு. அது தொடர்ந்து அவருக்கு சரிக்கிட்டே போகுது. இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படியே வந்து எடப்பாடியுடன் கூட்டணி சென்றாலும் மக்கள் அதை ஏத்துப்பாங்களா சார்? இல்லை, இவரே போக மாட்டார். திரும்ப தெளிவாக போக மாட்டார். போக மாட்டார். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், 2 கட்சிக்கும் நான் மாற்று தான். என்ன 2 திராவிட கட்சியுமே எதிர்க்கிறார். அதிமுக எதிர்க்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட அதை எதிர்க்கிறார். ஆனால் அப்படிங்கும்போது எப்படி கூட்டணிக்கு போய் இவ்வளோ நாள் இந்த 2 கட்சியில் எதிர்த்து தானே கிட்டத்தட்ட 15 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸும் பிஜேபி ஒன்றா சேருவாங்களா? அதிமுக திமுக ஒன்றா சேருவாங்களா? அது எப்படி சேருவாங்க? 2 பேர் வேறு வேறு கொள்கை. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று நான் தமிழ் தேசியம் பேச, தமிழ் தேசியங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறேன்னு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அப்போ திருப்பி இப்படி திராவிட கட்சியோட கூட்டணி வைப்பாரு? அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அது இன்னொன்னு, சீமான் அவர்கள் இப்ப 8% இருக்காரு. ஆனா வரும் தேர்தல் அவருடைய சதவீதம் நிச்சயமாக அதிகரிக்கும். அதனால அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இந்த பிஜேபி இல்ல, அடுத்து வரும்போதா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது. இப்ப இருக்கிற அந்த 8% பயன்படுத்திக்கலாம்னு நினைப்பாங்க. அடுத்த தேர்தல், ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தேர்தல் முறை மாறும். யார் வரணும், யார் வரக்கூடாது, யாருக்கு போட்டால் ஓட்டு பயனுள்ள ஓட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். கூட்டணி கட்சிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள், இதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணணும். இப்போ அவங்க ஆல்ரெடி 8% வாங்கிட்டாங்க. இந்த 8% பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மாறி மாறி கூப்பிட்றாங்க. இன்னொரு பார்வையும் இருக்கு சார். சீமான் அவர்கள் வித்தியாசமான அரசியல் செய்கிறார் இல்லைங்களா? மலைகளுக்காக, மரங்களுக்காக அப்படின்னு மக்களுக்காக களத்துல தொடர்ந்து போராடுறாரு. இந்த வித்தியாசமான அரசியல் தான் ஒரு வகையான ஈர்ப்பை அவர்களிடம் கொண்டு வருதான்னு ஒரு கேள்வி. இல்லை, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த 8% ஓட்டு வச்சிருக்காரு, அவ்வளோதான். அவர் கொள்கையை பிடிச்சி போய் ஏன் உள்ள முன்னாடி ஏன் கூப்பிடல? இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன் கூப்பிடல? இப்போ ஏன் கூப்பிட்றாங்க? கொள்கையை பிடிச்சி போய் அவருடைய சித்தாந்தங்கள் பிடிச்சி இல்ல, அந்த ஓட் பேங்கே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கைக்காக தானே சார். அப்போ அவரை வந்து திராவிட கட்சிகளோடு இணைக்க முயற்சிக்கும் போது அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு கிடைக்குமா முழுமையா? முதல்ல அந்த 8% கிடைக்குமா? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 1969 அண்ணாவும் ராஜாஜியும் நேர் எதிர் முகாமில் கூட்டணி போட்டு காங்கிரஸை வீழ்த்தினாங்க. அதை சொல்லுவாங்க திருப்பி திருப்பி. அண்ணா வந்து பார்ப்பனிய எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அப்படிங்கும்போது அண்ணா வந்து ராஜாஜி கூட கூட்டணி வச்சாரு. அப்போ ராஜாஜி கூட கூட்டணி வச்சப்போ நேரான முகாமில் இருந்தவங்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பழைய கதையெல்லாம் தூக்கிட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கலான்னு. ஆனால் அது இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது பியூராக வந்து இவர் வந்து திராவிட எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்க எப்படி திராவிட கட்சியோட கூட்டணி வச்சாலுமே அந்த ஓட் பேங்க் மாற்று தான் அவர் விழுது. விஜயகாந்துக்கு அன்னைக்கு 8% ஓட்டு ஏன் விழுந்துச்சுன்னா 2 கட்சிக்கும் மாற்றுன்னு தான் நான் சொன்னார். மாற்றுன்னு தான், கடவுளோடையும் மக்களோட தான் கூட்டணின்னாரு. அதனால தான் அந்த 8% ஓட்டு விழுந்துச்சு. சாம்பிள் வந்து விஜயகாந்த் தான். அதற்கு பிறகு என்ன பண்றாருன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராகிறாரு. எதிர்கட்சி தலைவரானதுலேருந்து தொடர்ந்து அவருக்கு அடிதான். அந்த கட்சி அப்படி தொடர்ந்து அது வரைக்கும். அதுக்கு பிறகு 2011க்கு பிறகு கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல, ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியல, தொடர்ந்து தோல்வி. அப்போ எதுக்கு விஜயகாந்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 கட்சிக்கு மாற்றுன்னு. அந்த மாற்றுங்கிற ஒரு விஷயத்தை 5 வருஷத்துலேயே அவர் ஸ்கிப் பண்ணிட்டார். 2006 கட்சி ஆரம்பிச்சு 2007 தனியாக போட்டி போகிறாரு, 8% ஓட்டு வாங்குறாரு, ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறாரு. 2011 அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரு. அது கூட்டணி வச்சு கொஞ்ச நாள்லேயே வெளியில் வர்றாரு. அதற்கு பிறகு நடந்த தேர்தல் எல்லாமே நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு 14 நாடாளுமன்ற தேர்தல், 16 சட்டமன்ற தேர்தல், 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், எல்லாத்துலேயும் தேமுதிக தோல்வி. அவங்க தனித்து இருந்திருந்தாலே அன்னைக்கு தனித்து இருந்தா அந்த கட்சியினுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். அப்போ அதே தான் நாம் தமிழர் கட்சிக்கு. மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க காலங்காலமாக. அந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தான் இவரை பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 8% வந்திருக்கு. இவர் 2 கட்சியோட ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வச்சாருன்னா கண்டிப்பாக அது வந்து அப்படியே பேக் அடிக்க தான் செய்யும். இன்னொன்று, டிவிகேவும் என்டிகேவும் கூட்டணி சேர்ந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி மேட்ச் ஆகுமா? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் டிவிகேல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ரசிகர்கள் தான், அவங்க தொண்டர்கள்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அங்கே விஜயை பார்த்து கொண்டாடிய, விசில் அடித்த, மரத்து மேலே குதிச்ச ஒரு நடிகர் ரசிகர் கூட்டம் தான் அவர் பின்னாடி இருக்குது.
அதோடு சேர்ந்து இவங்க பயணம் பண்ணுவாங்கங்கிறது முதல்ல முதல்ல அவங்க வந்து ஒரு 4-5 வருஷங்கள் ட்ரெயின் பண்ணணும் அவங்கள. அரசியல் ரீதியாக அவங்கள பக்குவப்படுத்தி, பல போராட்ட களத்துக்கு கூட்டு போணும். போராட்டங்கள் எப்படி நடந்துக்கிறணும், கோஷம் எப்படி போடணும், மரத்து மேல எப்படி ஏறாம இருக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் இவங்களை அரசியல் பக்குவப்படுத்திட்டு, அதுக்கு பிறகு தேர்தல் களத்துக்கு போணும். இவ்வளோ இருக்கு. 2வது டிவிகேவும், என்டிகேவும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. 2 பேரும் மாறி மாறி விமர்சனங்கள் போகுது. அப்ப சேர்ந்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. சார் பயணப்பட மாட்டாங்க. அரசியல்னா விமர்சனங்கள் தானே சார் இல்ல, இல்ல. தொண்டர்கள் மத்தியில ரொம்ப டீப்பா போயிருச்சு. அந்த விமர்சனங்கிறது. அப்படிங்கிறது கொஞ்சம் நாளானா ஒரு வேளை அதெல்லாம் நடக்கலாம். இப்ப இந்த 2026ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு வேளை ஒரு அடுத்து 2029 31 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரப்ப, இந்த காலங்கள்லாம் போய், அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி, அவங்களும் ஒரு அரசியல் பக்குவப்பட்டு, இவங்களும் மாறி வந்தாங்கன்னா, ஃபியூச்சர்ல நடக்கலாம். இப்போ உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டு நாளைக்கு காலையில 2 பேரும் சேர்ந்து எப்படி ஓட்டு கேட்க போவீங்க? அது வாய்ப்பே இல்லையே. இன்னொன்னு இப்போ ஒரு 2 நாட்களா வைரலான விஷயம் அந்த கிருஷ்ணசாமி பேசியது மீண்டும் வைரல் ஆயிருக்கு. என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து இளைஞர்கள வந்து குடிக்க சொல்றாரு. நாங்கலாம் படிக்க சொல்றோம். ஆனாலும் அந்த கட்சிய தடை பண்ணணும் அப்படின்னு பேசுறாரு. இத எப்படி இந்த பார்க்குறீங்க? கிருஷ்ணசாமிய பொறுத்தவரைக்கும் இப்ப ஏதாவது அப்பப்போ ஒரு பரபரப்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் தான் சொல்லணும் குடிக்க சொல்றாங்கன்னு. அரசாங்கமே டாஸ்மார்க் விக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் கிடையாது. மதுவிலக்கை கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய பாஜகவே டாஸ்மார்க் நடத்துது. யுபியில மது ஆலை அதிபர்களுடைய மாநாடு நடத்துறாரு. அதான் என்ன செய்யணும்? அப்ப நீங்க அந்த கூட்டணியில இருக்க நீங்க அங்கேயே சொல்லணும் முதல்ல. உத்தரப்பிரதேச மாநிலம் பெரிய மாநிலம். அந்த பெரிய மாநிலத்தில பிரைவேட் பார் ஓனர்ஸ், பிரைவேட் லிக்கர் கம்பெனியோடைய ஓனர்ஸ கூப்பிட்டு ஒரு ஒரு கூட்டம் நடத்துறாரு. இவரு நம்ம யோகி ஆதித்யநாத். நீங்க அதெல்லாம் விமர்சனம் பண்ணணுமே! அப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லயே மதுக்கடைகள் இருக்கு. பக்கத்தில இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில இருக்கு. பாஜக கூட்டணியில தான் இருக்கு. அப்ப அதையெல்லாம் சொல்லணும், விமர்சனம் பண்ணணும்ல. இப்போ தனிப்பட்ட முறையில இவர் விமர்சனமா தான் நான் பார்க்கிறேன் அத. ஏன் திடீர்னு இப்போ ஏடிஎம்கே அழைப்பு விடுத்தாங்க சீமானுக்கு. அது ஒத்துக்கலன்றதால இப்படி பேசுறாரோ? இருக்கலாம். ஒருவேளை அப்படியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கூட்டணியில அவர் இருக்கிறாரு. அந்த கூட்டணியிலேயே அவர் ஒரு ஒரு முரண்பட்டு தான் இருக்கிறாரு. தேர்தல் வரைக்கும் அவர் இருப்பாரா? இல்ல அங்க வெளியில போவாராங்கிறது தெரியல. பட் ஒருவேளை அங்க கூட்டணியில இருக்கிறதுனால, கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால அவரு விமர்சனம் பண்ணியிருக்காரான்னு தெரியல. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.